அனைவருக்கும் வணக்கம். என் குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும் அப்படின்ற ஆசையோட இந்த வீடியோ பார்க்க வந்திருக்கேன். உங்களுடைய அனைவருடைய பிரார்த்தனையும் நிறைவேற நானும் மனசார கடவுளை வேண்டிக்கிறேன். நிச்சயமாக நிறைவேறுங்க. நான் சொல்கிற இந்த பூஜையை நீங்கள் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் குழந்தை படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடையிறத சந்தோஷமாக நீங்களே பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செய்யுங்க. வாங்க, அது என்ன பூஜைன்றதை சொல்லட்டுங்களா? இதுக்கு நீங்கள் பூஜை பண்ண வேண்டிய ஒரு கடவுள் யார் அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். நம்ம எல்லாரும் கல்விக்கு அப்படின்னாலே சரஸ்வதி தான் சொல்லுவோம். ஆனால் சரஸ்வதியை போலவே கல்விகளில் தேர்ச்சி பெறுறதுக்கு நல்லா சிறந்து விளங்குறதுக்கு நம்ம கும்பிட வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் யார் அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவர். இந்த லக்ஷ்மி ஹயக்ரீவர் எங்கே இருக்காரு அப்படின்னா கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் ஒரு சின்ன மலை மேலே இருக்காரு. அந்த மலையில் பார்த்தீங்கன்னா கீழே மலை அடிவாரத்தில் பெருமாள் கோவில் இருக்குது. அப்படியே மேலே ஏறி போனோம் அப்படின்னா லக்ஷ்மி ஹயக்ரீவரோட தரிசனத்தை பார்க்க முடியும். குருவாயூரில் போயிட்டு முதல் அக்ஷரம் எழுதி கல்வியை தொடங்குறத பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம ஊரில் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி அக்ஷரம் எழுதி குழந்தையோடைய கல்வியை தொடங்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோவில் தான். சரிங்களா? இப்போ வீட்டில் அந்த பூஜையை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் லக்ஷ்மி ஹயக்ரீவரோடைய படத்தை வாங்கிக்கோங்க. ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோட்டோவை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. வியாழக்கிழமை அவருக்கு ரொம்ப உகந்த தினங்க. அந்த வியாழக்கிழமையில் ஏலக்காய் மாலை, அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் ஏலக்காய் மாலை. அந்த ஏலக்காய் எத்தனை ஏலக்காய் இருக்கணும்னா 27 ஏலக்காய்கள் இருக்கணும். ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் இலக்கமாயிரும். அதுக்கப்புறம் ஊசி வச்சு நீங்கள் அந்த ஏலக்காயை மாலையாக கோத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 27 ஏலக்காய்களை சேர்த்து எந்த நட்சத்திரம் எந்த ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த 27 ஏலக்காய்களை நம்ம மாலையாக கோக்குறோம். அந்த 27 ஏலக்காய்களை மாலையாக கோர்த்து அதை லக்ஷ்மி ஹயக்ரீவரோட படத்துக்கு உங்கள் குழந்தையோடைய கையாலேயே நீங்கள் போட வைங்க. அவருக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுன்றது என்ன அப்படின்னா பால், கல்கண்டு, ஏலக்காய் போட்டு இல்லை சர்க்கரை ஏலக்காய் போட்டு பால் வைங்க. உங்களால் முடியும்னா சர்க்கரை பொங்கல் கூட வைக்கலாம். முடியாத பட்சத்தில் பால் வச்சிங்கன்னா கூட போதும். நெய்வேத்தியம் வச்சு நான் சொல்கிற இந்த ஒரு மந்திரத்தை மனசார முழு நம்பிக்கையோட உங்கள் குழந்தைய சொல்ல வைங்க. ஒருவேளை உங்கள் குழந்தைக்கு அதை சொல்ல முடியல, அவங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கலாம், இல்லை அந்த வார்த்தையோட உச்சரிப்புகள் கரெக்டாக வராமல் இருக்கலாம். அப்படி இருந்தால் உங்கள் குழந்தையோடைய தலையில் கை வச்சு பெற்றவங்களான நீங்கள் என் குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட நல்ல பாசிட்டிவிட்டியோட உங்கள் குழந்தையோட தலையில் கை வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அது என்ன மந்திரம் அப்படின்னா ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் முபாஷ்மஹே. இந்த மந்திரம் தாங்க லக்ஷ்மி ஹயக்ரீவரோட மந்திரம். இதை நீங்கள் ஒரு 3 முறையாவது சொல்ல வைங்க. பூஜை அன்னைக்கு மட்டும் கிடையாதுங்க. தினமும் குழந்தை படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு படிக்க ஆரம்பிக்கும் போது ஞாபக சக்தி அதிகமாகும். கண்டிப்பாக நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மந்திரங்களை சொன்னதுக்கப்புறம் தீபதூப ஆராதனை காட்டி லக்ஷ்மி ஹயக்ரீவரை மனசார நம்பி வேண்டிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து இதை நீங்கள் முயற்சி பண்ணதுக்கப்புறம் உங்கள் குழந்தையோடைய படிப்பில் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்றத மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நிச்சயமாக உங்களுக்கான பதில் நான் கொடுப்பேன். நன்றி, வணக்கம்.